Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu may yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wa anna muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. ittaqullaha alladhi tasaaluna bihi wal arham innallaha kana alaykum raqiba. ittaqullaha haqqa tuqatih wa la tamutunna illa wa antum muslimun. ittaqullaha wa qulu qawlan sadida yuslih lakum a'malakum wa yaghfir lakum dhunubakum wa man yuti'illaha wa rasulahu faqad faza fawzan 'azima. فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள்ல, அல்லாஹ் பிரம்மாண்டமான இந்த பேருலகை படைத்து தான் யாருக்கு நேர்வழி காட்ட வேண்டும் என்று அல்லாஹ் நாடி இருக்கிறானோ அத்தகைய குறிப்பிட்ட சாராரை அல்லாஹ் தேர்வு செய்து இஸ்லாம் என்னும் மகத்தான பொக்கிஷத்தை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். இஸ்லாமிய மார்க்கத்தில் முஸ்லிம்களாக வாழ்கிற நாம் வாழ்வியல் வழிகாட்டியாய் திகழ்கிற திருக்குர்ஆனில் ஏராளமான படிப்பினைகளும் பாடங்களையும் அல்லாஹ் நமக்கு கற்றுத்தருகிறார். அதிலே குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தால், இந்த உலகத்தில் உண்மையான இஸ்லாமியர்களாக ஈமானின் அலங்காரத்தை உள்ளத்தில் யாரெல்லாம் பதிய செய்கிறார்களோ அவர்களுக்கு 3 விதமான குணநலன்களை அல்லாஹ் பாடம் நடத்துகிறார். பொதுவாகவே திருமறை குர்ஆனின் வசனங்களை, திருக்குர்ஆனின் அத்தியாயங்களை, திருக்குர்ஆன் நடத்துகிற பாடத்தை 2 பிரிவுகளாக பார்வையாக நம்மால் பிரிக்க இயலும். முதலாவது, இந்த உலகத்தில் யாரெல்லாம் நல்லவர்களாய் வாழ்ந்தார்களோ, சாலிஹானவர்களாய், ஒழுக்கச்சீலர்களாய், கண்ணியத்தின் உச்சத்தில் யாரெல்லாம் வாழ்ந்தார்களோ அவர்களை எல்லாம் எடுத்துக்காட்டி அல்லாஹ், மனிதா நீ வாழ்ந்தால் இவர்களை போன்று தான் வாழ வேண்டும், இவர்களை போன்று உன் வாழ்க்கையை அமைத்துக்கொள் என்று அல்லாஹ் பாடம் நடத்துவார். மற்றொரு பகுதி அதற்கு நேர் எதிரானது. உச்சபட்ச ஆணவம் பிடித்தவனாய், அட்டூழியம் செய்தவனாய் இந்த உலகத்தில் யாரெல்லாம் வாழ்ந்தார்களோ அவர்களையெல்லாம் அல்லாஹ் எடுத்து காட்டி, மனிதா இவர்களை போழ்ந்து வாழ்ந்து விடாதே, இவனுடைய வாழ்க்கை மோசமான வாழ்க்கை, கெட்ட முன்மாதிரி நிறைந்த வாழ்க்கை என்று அல்லாஹ் கெட்டவர்களின் வாழ்க்கையை எடுத்து காட்டி பாடம் நடத்துவான். திருமறை குர்ஆனில் இந்த 2 பார்வைகளை நாம் அழகாய் பார்த்து படிப்பினை பெற்றுக் கொள்ள முடியும். அதிலே மிக முக்கியமான ஒரு செய்தி, குர்ஆனில் ஒரு 6-7 இடங்களில் அல்லாஹ் இவன் குறித்து பேசுகிறான்.
உலகமகா எச்சரிக்கை நிறைந்த ஒரு கேடு நிறைந்த ஒரு நபர் குறித்து அல்லாஹ் பேசுகிறார். உலகம் அழிகிற நாள் வரை இவன் குறித்து அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். வாய்ப்பு கிடைத்தால் படித்து பாருங்கள். அவசியம் படிக்க வேண்டிய 2 வசனங்கள் திருமறை குர்ஆனில் 28வது அத்தியாயம் 76, 77 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் பேசுகிறார். இவன் பெயரை உச்சரித்தாலே நாம் அனைவரும் கேள்விப்பட்டிருக்கிறோம். காரூன். உலகத்தில் ஆணவ திமிரின் உச்சத்தில் வாழ்ந்தவன் காரூன். பொருளாதாரத்தில் உச்சபட்ச நிலையில் வாழ்ந்தவன் காரூன். எந்த அளவிற்கு என்று சொன்னால் அல்லாஹ் இவன் பொருளாதாரம் குறித்து ஒரு உதாரணம் சொல்கிறான். இவன் சேகரித்து வைத்திருக்கிற கசானாக்களை சுமந்து செல்வதற்கு, அந்த கசானாக்களை சேமித்து வைத்து மூடப்பட்ட அந்த அறைகளின் சாவிகளை சுமந்து செல்வதற்கு பல கூட்டத்தார்கள் தேவைப்படுவார்கள். சாவிகள் என்று அல்லாஹ் மஃபாத்திஹ் பன்மையாய் பயன்படுத்துகிறார். நம்ம என்ன நினைத்து விடக்கூடாது, ஒரு பெரிய பீரோ அளவிற்கு இருக்கும், ஒரு சாவியே அவ்வளவு நீளமாக இருக்கும், அப்படி அல்லாஹ் சொல்லவே இல்லை. இவன் சேகரித்து வைத்திருக்கிற சொத்துக்கள், பாதுகாப்பு பெட்டகங்கள், அதை மூடி வைக்கப்பட்டிருக்கிற சாவிகள் என்கிறான் அல்லாஹ். அப்ப இந்த சாவி எண்ணிக்கையே கோடிக்கணக்கில் இருக்கும், டன் கணக்கில் இருக்கும் என்பது திருமறை குர்ஆனுடைய வாசகம் விளக்குகிறது. ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து காரூனிடத்தில் வந்தார்கள். அவன் ஆணவ திமிரின் உச்சத்திலே நிற்கிற பொழுது காரூனை அழைத்து சொன்னார்கள், இது கால லஹு கௌமுஹு. அவன் சமூகத்தார் அவன் அருகிலே வந்து சொன்னார்களாம், லா தஃப்ரஹ், காரூனே பெருமை பிடிக்காதே, ஆணவம் கொள்ளாதே, அகம்பாவம் கொள்ளாதே. இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஃபரிஹீன், பெருமை பிடிக்கிற ஆணவம் கொள்ளுகிற யாரையும் அல்லாஹ் விரும்ப மாட்டான். வேண்டாம், பண திமிரில் ஆடாதே, அல்லாஹ் உனக்கு தந்திருக்கிறான் என்கிற பணிவோடு உன் வாழ்க்கையை அமைத்துக் கொள். இப்பொழுது காரூன் ஆணவ திமிரில இருந்த காரணத்தினால் அவனை அல்லாஹ் அப்படியே மண்ணோடு மண்ணாக்கி விட்டு, அடித்து துவைத்து அவனை காலி செய்து விட்டு உலகத்திற்கு அல்லாஹ் 3 பாடங்களை நடத்துகிறார். தௌஹீது வாதிகளாகிய நாம் ஈமானில் 2 கலக்க வேண்டும் என்று சொன்னால், நம் வாழ்க்கை இறைவனின் பார்வையில் மிளிர வேண்டும் என்று சொன்னால், தௌஹீதை என் தலையாய கடமையாய் நான் ஏற்றுக்கிறேன் என்று நம்பினால், இந்த 3 பாடம் ஒவ்வொருவருக்கும் மிக அழகான பாடத்தை கற்றுத்தருகிறது. அல்லாஹ் பேசுகிறார். 28வது அத்தியாயம் 77வது வசனத்தில் அல்லாஹ் பேச ஆரம்பிக்கிறான். ஒபுத்தகி மனிதா, உலக மாந்தர்களை அழைக்கிறார். காரூனுக்கு அல்லாஹ் முடிவுரை எழுதி விட்டு உலக மாந்தர்களை அழைக்கிறான். ஒபுத்தகி ஃபீமா ஆத்தாக்கல்லாஹ் தாரல் ஆகிரா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மனிதா, உனக்கான வீடுகளில் மறுமையின் வீட்டை நீ தேடிக்கொள். காரூன் மறுமையின் வீட்டை தேடல, உலகம் உலகம் என்று வாழ்ந்தான். மறுமைக்காக அவன் வாழவில்லை. மறுமைக்கான வீட்டை நீ தேடிவிட்டாயா? உன்னை நீயே சுய பரிசோதனை செய்து பார். 2வது அல்லாஹ் சொல்கிறார், வபதகி ஃபீமா ஆத்தாக்கல்லாஹ் ஃபித்தாரல் ஆகிரா. 2வது சொல்கிறான், வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா. மனிதா, ரொம்ப அழகான வார்த்தை. மனிதா, இந்த உலகத்தில் அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய பங்களிப்பு என்று ஒன்று இருக்கிறது, அதை மறந்து விடாதே. உன் பெற்றோருக்கு பங்களிப்பு செய்கிறாய், உன் மனைவி மக்களுக்கு பங்களிப்பு செய்கிறாய், வியாபாரத்திற்கு பங்கு கொடுக்கிறாய். அல்லாஹ்விற்கென்று நீ ஒதுக்க வேண்டிய ஷேர் ஒன்று இருக்கிறது. ஷேர் என்றால் பணம் அல்ல. உன் உடலால், உன் கையால், உன் மனதால், உன் நாவால் அல்லாஹ்விற்கு
அல்லாஹுவின் மார்க்கத்திலே நீ பங்கு செய்ய வேண்டும், அதை நீ மறந்து விடாதே. மூன்றாவது அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் உனக்கு உதவி செய்தது போல் அல்லாஹுவிற்கு நீ உதவி செய்ய வேண்டும். உனக்கு ஆரோக்கியத்தின் மூலமாய், அருட்கொடைகளின் மூலமாய், பொருளாதாரத்தின் மூலமாய் அல்லாஹ் உன்னை எப்படி செதுக்கியிருக்கிறானோ அது போன்று அல்லாஹுவிற்கு நீ உதவி செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் மிக அழுத்தமாய் பதிவு செய்கிறார். காரூனை அல்லாஹ் அழித்து விட்டு 3 பாடத்தை உலகத்திற்கு நடத்துகிறான். உனக்கான வீடுகளில் மறுமையின் வீட்டை தேடிக்கொண்டாயா? 5 நேரம் தொழுகிறாயா? ஏகத்துவ பாதையில் பயணிக்கிறாயா? நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறாயா? யோசித்துப்பார். உலகத்திலே நீ வீடு கட்டி இருக்கலாம், பளிங்குகளால் அலங்கரித்திருக்கலாம், அந்த வீட்டிற்கான கட்டுமான பணிகளில் லட்சக்கணக்கான முதலீடுகளை நீ போட்டிருக்கலாம், பொருளாதாரத்தை செலுத்தி இருக்கலாம். மறுமையின் வீட்டை தேடிக்கொண்டாயா? யோசித்துப்பார். இரண்டாவது அல்லாஹ் சொல்லுகிற வாசகம் என்ன? ஒவ்வொருவருக்கும் தலையில எழுதப்பட்ட பங்களிப்பு இருக்கிறது. அல்லாஹுவின் மார்க்கத்திற்காக உங்களுக்கென்று எழுதப்பட்ட பங்களிப்பு இருக்கிறது. ஏகத்துவவாதி, ஒரு தௌஹீத்வாதி அந்த ஷேரை, பங்கை மறக்க மாட்டான். அடுத்த அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் உனக்கு உதவி செய்தது போல் நீ அல்லாஹுவிற்கு உதவி செய்ய வேண்டும். அல்லாஹ் அழுத்தமாய் பதிவு செய்கிற வாசகம். தௌஹீத், ஏகத்துவ கொள்கையை உள்ளத்திலே ஆழமாய் ஏந்தி இருக்கிற நாம் பலர் உலக மோகத்திலே, உலக சூழலிலே மூழ்கி திளைத்து நான் உண்டு, என் வேலை உண்டு என்று இருப்பேன், 5 நேரம் தொழுவேன், ஜும்மாவை நிறைவேற்றுவேன், அவ்வளவுதான், என் குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய பங்கை நான் செய்வேன், பிள்ளைகளை படிக்க வைப்பேன், பொருளாதாரத்தை திரட்டுவதற்கான வேலைகளில் ஈடுபடுவேன், ஆனா அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய பங்களிப்பு விஷயத்தில் நான் கவனக்குறைவாய் இருப்பேன் என்று இருந்தால், இது காரூனிடத்திலே இருக்கிற குணமாய் அல்லாஹ் உலகத்திற்கு பாடம் நடத்துகிறார். மறுமையின் வீட்டை தேடிக்கொண்டு விட்டாயா? அல்லாஹ்வின் தூதர் அழகாய் சொல்லுகிற செய்தியை பாருகிறார். இப்னு ஹிப்பான் என்கிற நபி ஒளி தொகுப்பிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பாதிரு பில் அமாலி ஃபிதன் ககிதஇல் லைலில் முத்லிம். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இருள் மிகுந்த இரவுகளை போன்று குழப்பங்கள் தோன்றுவதற்கு முன்பாக பாதிரு பில் அமால், நற்காரியங்களிலே விரையுங்கள், நன்மையை ஏவி தீமையை தடுங்கள். உங்கள் அருகிலே, உங்கள் வீட்டிலே, நீங்களோ உங்களை சுற்றி இருப்பவர்களோ பாவமான காரியத்தை செய்கிற பொழுது அலட்சியமாய் கடந்து போகாதே. காரூன் கடந்து போனான், அவனும் அந்த பாவத்தை செய்தான், மற்றவர்கள் செய்வதை விட்டும் அவன் தடுக்கவில்லை, அழித்தேன். நீ அப்படி இருக்கக்கூடாது. அல்லாஹ்வின் தூதர் இதை ஒட்டியவாறு ஒரு செய்தியை பாடம் நடத்துகிறார்கள். சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யுஸ்பிஹுர் ரஜுலு ஃபிஹா முஃமினா வ யும்சி காஃபிரா. குழப்பங்கள் அதிகரிக்கிற பொழுது, தௌஹீதின் மறுமலர்ச்சியோ, அந்த ஈமானின் அலங்காரமோ கொஞ்சம் கொஞ்சமாய் மக்களை விட்டு விலகி விடுகிற பொழுது, காலையில் முஃமினாக இருக்கிற ஒருவன் மாலையில் காஃபிராய் போய் விடுவான். அல்லாஹ்வின் தூதர் அவ்வளவு வன்மையாய் எச்சரிக்கை செய்துவிட்டு சொன்னார்கள், இந்த உலகத்திலே தௌஹீத், ஏகத்துவம், இந்த கொள்கையை ஒருவர் மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்லுவதை தவறிக்கொண்டிருக்கிற காரணத்தினால் ஒரு கட்டத்தில் என்ன ஆகும் தெரியுமா? யபியூ தீனஹு பிஅரதின் மினல் துன்யா. இவ்வுலகின் அற்ப சுகங்களுக்காக மார்க்கத்தை அவர் விட்டு விடுவார். காரூன் செய்த அதே குணநலனை அல்லாஹ்வின் தூதர் எடுத்துரைக்கிறார்கள். உலகத்தில் அற்ப சுகத்திற்காக, மற்றவர்களின் குணநலத்தை பிரதிபலிக்க வேண்டும் என்பதற்காக, பிறர்
மெச்ச வேண்டும், புகழ வேண்டும் என்பதற்காக மார்க்கத்தை அற்ப கிரயத்திற்கு விற்று விடுவான். அற்ப பொருளாதாரத்திற்கு மார்க்கத்தை விற்று விடுகிற சூழல் ஏற்படும் என்று அல்லாஹ்வின் தூதர் மிக வன்மையாய் கண்டித்திருக்கிறார்கள். சற்று ஆழமாய் சிந்தித்து பாருங்கள். உலக பிரபல்யமான செய்தி, ஒரு தௌஹீத்வாதியின் உள்ளத்தில் ஆழ பதிய வைக்க வேண்டிய செய்தி. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், மன்றா மின்கும் முன்கரா, நீங்கள் ஒரு தீமையை கண்டால் உன் கரத்தால் தடுக்க வேண்டும். உலகத்தில் தீமையை தடுக்கிற நபிமொழிகளின் பிரதான நபிமொழி, உலகத்தில் இருக்கிற பெரும்பான்மையான முஸ்லிம்கள் பரிச்சயமான ஒரு நபிமொழி, தீமையை பார்க்கிறாயா, கையால் தடுக்க வேண்டும். அதற்கு இயலாவிட்டால் நாவினால் எடுத்து சொல்ல வேண்டும். அதற்கும் இயலாவிட்டால் மனதால் அந்த இடத்தை விட்டா, தீமை நடக்கிற காரியத்தை விட்டா, தீமை நடக்கிற நபர்களை விட்டா, தீமை நடக்கிற பகுதியை விட்டா வெறுத்து ஒதுக்க வேண்டும், ஒதுங்க வேண்டும். அல்லாஹுல் ஈமான் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதுதான் ஈமானின் ஆக கடைசி நிலை. இதற்கு கீழே ஈமான் ஒருத்தருக்கு கிடையவே கிடையாது. வெறுத்து ஒதுக்குதல் என்பதுதான் ஈமானின் இறுதிகட்ட நிலை. ஒரு மிச்ச சொச்ச ஈமான் இருப்பவர் வாயால் எடுத்து சொல்ல முடியாவிட்டாலும், கரத்தால் தடுக்க முடியாவிட்டாலும், மனதால் வெறுத்தாவது ஒதுங்கி விடுவார். சமூகத்திலே சில பாவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறது என்றால், சில பாவமான காரியங்களை மக்கள் நிறைவேற்றுகிறார்கள் என்றால், அதற்கு காரணம் வெறுத்து கூட ஒதுங்காமல் அவர்களை அங்கீகரிப்பதுதான். தௌஹீது வாதிகளாக இருக்கிற நாம் நமக்கான மறுமையின் வீட்டை தேடிவிட்டோமா? யோசித்து பார்க்க வேண்டும். இறைவனுக்கு செலுத்த வேண்டிய பங்களிப்பை கொடுத்து விட்டோமா? அல்லாஹ் நமக்கு உதவி செய்தது போல் அல்லாஹ்விற்கு உதவி செய்து விட்டோமா? சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை அற்ப சுகத்திற்காக ரொம்ப சர்வ சாதாரணமாய் முடிந்துவிடக் கூட தௌஹீதுக்காகவே வாழ வேண்டும். அல்லாஹுவின் வார்த்தையா, அல்லாஹுவின் தூதரின் கூற்றா, என் குடும்பத்திலா, என்னுடைய பகுதியிலா, என்னை சுற்றி இருப்பவர்களிடத்திலா குழி தோண்டி புதைக்கப்படுமானால் அந்த இடத்தில் நான் இருக்கக்கூடாது. இறை வார்த்தை மேலோங்க பாடுபட வேண்டும். ஒரு தௌஹீது வாதியினுடைய குணநலனாய் அப்படித்தான் இருக்கும் என்பதை கடந்த கால வரலாறுகள் உண்மைப்படுத்துகிறது. மிக அழகான ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். அல்லாஹுவின் தூதர் கந்தக் போர்க்களத்திற்கு செல்கிறார்கள். அகழ் போர். அகழ் போர் ஊரை சுற்றி குழி தோண்டுகிற ஒரு போர், ரொம்ப சிரமமான ஒரு போர். ஊரை சுற்றி குழி தோண்டுவது என்று சொன்னால் மிகுந்த சிரமம், மிகவும் கஷ்டமான ஒரு காரியம். அதுவும் குழி தோண்டுகிற வயதில் இருப்பவர்கள் மூத்த சஹாபாக்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு 55 வயசுக்கு மேல, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு 50+, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு 45 தாண்டி பெரும்பான்மையான நபி தோழர்கள் 50ற்கு நெருக்கமான வயதில் இருந்தவர்கள் தான். மிகுந்த சிரமம். ஊரை சுற்றி அகல் தோண்டப்படுகிற போரின் வியூகம். ஒரு கடத்தில் 10 நாள், 20 நாள், 30 நாட்கள் தோண்டுகிற வேலை நீண்டு கொண்டே செல்கிற. அல்லாஹுவின் தூதர் வயிற்றிலே கல்லை கட்டி கொண்டு பசியின் தாக்கத்தினால் அகல் தோண்டினார்கள் என்கிற செய்தி எல்லாம் பார்க்கிறோம். இந்த அகல் போர் முடிந்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹ் ஆயுதத்தை கீழே வைக்கலாம் என்று எண்ணுகிற நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார். அல்லாஹுவின் நபியே, வானவர்களாகிய நாங்கள் ஆயுதத்தை கீழே வைக்காமல் நீங்கள் வைக்க முடியுமா? இன்னும் ஆயுத கையில தான் இருக்குது. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அடுத்து என்ன? அகல் போர் முடிந்து
முடிந்து விட்டது, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம் அப்படின்னு நினைக்கிற பொழுது வேற என்ன வேலை இருக்கிறது? அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், பனு குறைலா பகுதியை சார்ந்த யூதர்கள் இஸ்லாத்தை அழிக்க பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள், நயவஞ்சகத்தனமான காரியத்தில் ஈடுபடுகிறார்கள், அவர்களை எதிர்த்து போர் செய்ய வேண்டும், இறை கட்டளை. பெருங்கொண்ட கூட்டம் குழுமி நிற்கிற அல்லாஹ்வின் தூதர் மீண்டும் ஆயுதத்தை கையிலே எடுத்தவாறு போர் செய்வதற்கு புறப்படுகிறார்கள். ஆழமாய் கவனிக்க வேண்டும், வெறும் 37 வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞர் சஅத் பின் முஆத் என்கிற நபி தோழர். தௌஹீதுக்காக ஏராளமான சிரமங்களை நாம் அனுபவித்திருக்கலாம். ஆனால் இந்த நபித்தோழரின் வாழ்க்கை வாழ்ந்தால் தௌஹீதுக்காகத்தான், வீழ்ந்தாலும் தௌஹீதுக்காகத்தான். யாருடைய சுய திருப்திக்காகவோ யாருடைய முக மலர்ச்சிக்காகவோ அல்ல, இறை திருப்திக்காக, இறைவனின் முகமலர்ச்சிக்காகத்தான் என் வாழ்க்கை இருக்கும் என்பதை மிக தெளிவாய் வாழ்ந்து காட்டி செல்கிறார். அனைவருக்குமான படிப்பினை. சஅத் பின் முஆத் என்கிற நபி தோழர் போர்க்களத்தில் வீரியமாய் போர் செய்கிறார். போருக்கு வருவதற்கு முன்பாகவே அவர் ஒரு சபதம் ஏற்று வருகிறார், என்னால் போர் முடிவுக்கு வர வேண்டும். நபிகளாரின் முகத்தை பார்க்கிறார், ரொம்ப டயர்டா இருக்கிறாங்க. ஏன்னா குழியெல்லாம் தோண்டி வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் நினைக்கும் போது அடுத்த போர் தொடங்குகிறது. கடுமையான மன உளைச்சலிலே இருக்கிறார்கள். அப்பொழுது முடிவெடுக்கிறார், என்னால் போர் முடிவுக்கு வர வேண்டும். ஆனால் அல்லாஹ்வின் நாட்டத்தை பாருங்கள். ஹிப்பாப் இப்னு அரிக்கா என்கிற எதிரி சஅத் பின் முஆதுடைய இந்த நாடி துடிப்பிலே, நாடி நரம்பில் வாளை வைத்து வெட்டுகிறான். ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். இதயத்திற்கு நேரடி தொடர்பு உடல் உறுப்புகளில் சில இடங்களுக்கு உண்டு. அதிலே மிக முக்கியமான இடம் இதயத்திற்கான நேரடி தொடர்பு நாடி துடிப்பிற்கு உண்டு. அதனாலதான் ஆரம்பத்தில் இதய சிகிச்சை செய்வதற்கு முன்பாக ஆஞ்சியோன்னு ஒண்ணு பண்றதா இருந்தா இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சிருப்பாங்க. இதயம் பாதிக்கப்பட்டவர்கள் யாரேனும் நீங்கள் பார்த்திருந்தால் தெரிந்திருக்கும். இரத்தம் கொட்டோ கொட்டென்று கொட்டுகிற, எவ்வளவோ முயன்று பார்க்கிறார்கள், முடியவில்லை. ஒரு கணத்தில் அவர் போர் செய்கிற பொழுது ஆங்காங்கே உடலில் காயமும் இருக்கிறது, நாடி நரம்பும் வெட்டப்படுகிறது. அப்படியே மஸ்ஜித் நபவிக்கு அருகிலே ஒரு கூடாரம் அமைக்கப்பட்டு அப்படியே படுத்து விடுகிறார். இப்பொழுது ஒரு துவா செய்கிறார். எவ்வளவோ பிரார்த்தனைகள் வரலாறுகளில் பதிந்திருக்கிறது, பொதியப்பட்டிருக்கிறது, முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. இது மாதிரியான பிரார்த்தனை உலகத்தில் யாரும் கேட்டிருக்கவே முடியாது. அவ்வளவு சிறப்பான ஒரு பிரார்த்தனை. பிரார்த்தனையை கேட்டாலே அவ்வளவு வித்தியாசமா இருக்கிறது. எத்தனையோ போர்க்களங்கள் ஆயுத பலத்தால், ஆட்கள் பலத்தால், ஆட்களின் வீரியத்தால் எதிரிகளை ஓட ஓட விட்ட போர்க்களங்கள் உண்டு. இவர் செய்கிற பிரார்த்தனை வித்தியாசமான பிரார்த்தனை. ஆயிஷா அம்மையார் அறிவிக்கிறாங்க, சஹீஹ் புகாரியிலே பார்க்கலாம். அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார், அல்லாஹும்ம இறைவா, இன்னக தஅலமு அன்னஹு லைஸ அஹதுன் அஹப்பு இலைய அன் உஜாஹிதஹும் ஃபீக. இறைவா, நான் உன்னை விரும்புகிறேன். எவ்வளவு அழகான வார்த்தை என்று பாருங்கள். உன்னை விரும்புகிறேன், உன் தூதரை விரும்புகிறேன். இந்த உலகத்தில் உங்கள் இருவரை தவிர வேறு யாரும் எனக்கு பெரிது கிடையாது. உங்களுக்காகத்தான், உனக்காகவும் உன் தூதருக்காகவும் தான் இந்த களத்திற்கு நான் வந்தேன் இறைவா. சொல்லிவிட்டு சொல்லுகிறார், கதபு ரசூலக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அக்ரஜுஹு. உன் தூதரை புறக்கணிக்கிறார்கள் இறைவா, அதற்காகத்தான் போருக்கு வந்தேன். ஆனால் இப்பொழுது நான் இயலாமல் ஆகிவிட்டேன், முடியாமல் ஆகிவிட்டேன்.
அடுத்து துவா செய்கிறார், வித்தியாசமான துவா. அல்லாஹும்ம ஃபஇன்னி அதுன்னு, இறைவா என் உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை நீ அறிவாய். வலஅத்தல் ஹர்ப பைனனா வ பைனஹும், அவர்களுக்கும் எங்களுக்கும் போர் இன்னும் முடிவுக்கு வரவில்லை. ஃபஇன் கான பக்கிய மின் ஹர்பு, போர் மீதம் இருக்கிறது, எஞ்சி இருக்கிறது. இறைவா நான் உன்னிடத்தில் பிரார்த்தனை செய்கிறேன், இந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொள் இறைவா. ஃபஃப்ஜுர்ஹா ஃபன்ஃபஜரத் மின் லப்பதிஹி, என் உடலில் ஆங்காங்கே காயங்கள் இருக்கிறது, அந்த காயத்திற்கு நீ பரக்கத் செய் இறைவா. நம்ம பொருளாதாரத்திற்கு பரக்கத் கேட்டிருப்போம், காசு பணத்திலே அல்லாஹ்வே பேரருள் செய் என்று கேட்டிருப்போம். அவர் காயத்தை பெரிதுபடுத்த துவா செய்கிறார். அங்கங்கே சின்ன சின்ன காயங்கள் இருக்கிறது, அதை பெரிதுபடுத்தி இறைவா. பெரிதுபடுத்தி அடுத்து கேட்கிறார், ஃபன்ஃபஜரத் மின் லப்பதிஹி, என் உடலிலே ஓடுகிற இரத்தங்களை எல்லாம் அந்த காயத்தின் வழியாய் கொப்பளிக்க செய் இறைவா, இரத்தத்துக்கு பறக்க செய். உலகத்தில் நாம் பார்த்தவரை படித்தவரை இது மாதிரி ஒரு துஆவை உலகத்தில் யாருமே கேட்டது கிடையாது. அவர் என்ன சொல்ல வருகிறார்? அடுத்து சொல்லுகிறார், வஃபில் மஸ்ஜிதி கைமா மின் பனி கிஃபார், என்னுடைய இரத்தமா பனு கிஃபார் குலத்தார் நிற்கிற அந்த பகுதி வரைக்கும் ஆராய் ஓட வேண்டும் இறைவா. ரத்தம் அப்படி ஆறா ஓடணும். என் ரத்தத்தை பார்த்து எதிரிகள் விருண்டோட வேண்டும். ரத்தம் ஆராய் ஓடுமா? அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹ். இவர் செய்கிற இஹ்லாஸான பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். காயங்கள் அப்படியே பெரிதாகிறது, உடலிலே இருக்கிற ரத்தம் எல்லாம் அப்படியே கொப்பளித்து 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 உடலில் இருந்து வெளியேறி எதிரி கூடாரம் வரைக்கும் ஓட ஆரம்பிக்கிறது. எதிரிகள் பார்க்கிறார்கள், எதிரி தலைவன் பார்க்கிறான், யாருடைய ரத்தம் இவ்வளவு ஆராய் ஓடி வருகிறது, யாருடைய ரத்தம் பார்த்து வர சொல்லுகிறான். அங்கே சாது உடம்பில் இருந்து ஒரு நீரூற்று போன்று ரத்தம் கொப்பளிக்கிறது. எதிரிகள் கூடாரத்தை மூடியவாறு ஓடோடி சென்று விட்டார்கள். சாது பின் முஆது படுத்த படுக்கையாய் இருந்தாலும் கூட அவருடைய இரத்தம் தௌஹீதை அங்கே மேலோங்க செய்கிறது. அந்த காயத்திலேயே மரணிக்கிறார். அடுத்து பாருங்கள், அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், சாது பின் முஆது அவருக்கு ஜனாசா தொழுகை வைப்பதற்காக நபிகளார் நிற்கிற பொழுது அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஃபர்ரஜல்லாஹு அன்ஹு, இந்த தோழரின் ஜனாசாவை பார்த்து அல்லாஹ் மகிழ்ச்சி கொள்கிறான். எவ்வளவு பெரிய வார்த்தை! அல்லாஹ் மகிழ்ச்சி கொள்கிறான் சொல்லிவிட்டு அடுத்து சொன்னார்கள், ஒரு மனிதர் மரணிக்கிற பொழுது 100 அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்காத ஏகத்துவவாதி அந்த ஜனாசாவிற்காக துஆ செய்தால் அல்லாஹ் அந்த ஜனாசாவின் பாவத்தை மன்னிப்பான். ரசூலுல்லாஹ் சொல்ற ஹதீஸ். நாம இறந்துட்டோம் அப்படின்னா ஒரு 100 பேர் அல்லாஹ்விற்கு இணை வைக்காத, தர்காவிற்கு செல்லாத, தாயத்து தகடு கட்டாத, மௌலூதை நம்பாத ஒரு 100 ஏகத்துவவாதி நம்ம ஜனாசாவில கலந்து கொண்டு துஆ செய்தால் அவர்களின் பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்பார். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், மெய்சிலிர்த்து போகிற செய்தி. அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகிற வாசகத்தை பாருங்கள். ஸஅத் பின் முஆதின் இறப்பிற்காக வானலோகத்தை அல்லாஹ் திறந்திருக்கிறான். வானத்தை அல்லாஹ் திறந்து விட்டான். قال رسول الله لسعد يوم مات له ابواب السماء, அந்த வானத்திலிருந்து வஷஹீத, இவருக்கு ஜனாசா தொழுவதற்காக 70,000 மினல் மலாயிகா லகத் தும்ம லும்மத்தன், அணி அணியாய் அணி அணியாய் சஃப் சஃபாய் கை விரல்களை கோர்த்தவாறு
இந்த மாதிரி அணி அணியா 70 அல்ஃபம் மினல் மலாயிகா 70,000 வானவர்களை அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கிறான். ஜனாசா முன்னிலையில் இருக்கிற ரசூலுல்லாஹ் தொழ வைக்க போறாங்க. வானலோகத்தை அல்லாஹ் திறக்க செய்து 70,000 வானவர்களை இந்த நபித்தோழரின் ஜனாசாவில் கலந்து கொள்ள அல்லாஹ் அனுப்பி இருக்கிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், சும்மா ஃபர்ரஜானுஹு, அல்லாஹ் இவருக்காக தொழுகிற ஜனாசாவை பார்த்து மகிழ்ச்சி கொள்கிறான். இப்பொழுது காஃபிர்கள், எதிரிகள் இவருடைய ஜனாசாவை தூக்கிச் செல்கிற பொழுது கேலி செய்கிறார்கள், கிண்டல் செய்கிறார்கள். ஒரு சந்தூக்கு பெட்டியில ஒரு 50 வயது 60 வயது மதிக்கத்தக்க நபரை பெட்டியில வைக்கிற பொழுது ஜனாசா கனம் தெரியும். ஒரு 50 கிலோ, ஒரு 40 கிலோ வெயிட்டாவது தெரியும். ஜனாசா சந்தூக்கை தூக்கி செல்கிற பொழுது கனம் இல்லாமல் இருக்கிறது. கூட இருக்கிற முனாஃபிக்குகள் எல்லாம் கேலி செய்கிறார்கள். உடலில இருக்கிற ரத்தம் எல்லாம் வெளியேறியதற்கு பிறகு உடல் எப்படி கனமா இருக்கும், உடம்பு வெயிட் இல்லாம தான் இருக்கும் அப்படின்னு கிண்டல் செய்கிற பொழுது அதற்கும் அல்லாஹ்வின் தூதர் பதிலடி கொடுக்கிறார்கள். வாயை மூடுங்கள், மஹஃபல் ஜனாசா, ஜனாசா கனமில்லை என்று கேலி செய்கிறீர்களா? இன்னல் மலாயிக்கத்த கானத் தஹ்மிலுஹு, எந்த வானவர்கள் ஜனாசா தொழுகைக்கு வந்தார்களோ அந்த வானவர்கள் இந்த தோழரை சுமந்திருக்கிற பொழுது எங்களுக்கு எப்படிப்பா வெயிட்டு தெரியும்? அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகிற அழகான சம்பவத்தை பார்க்கிறோம். இரத்தத்தை தியாகம் செய்து, கேள்விப்பட்டிருப்போம், தௌஹீதுக்காக இரத்தத்தை கொடுத்தார்கள், இரத்தத்தை சிந்தினார்கள். இரத்த ஆராய் ஓடி அந்த போரிலே வெற்றியும் பெற செய்து 70,000 வானவர்கள் ஜனாசா தொழுகையிலே கலந்து கொண்டு ஒருவருக்காக துஆ செய்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு அழகான வாழ்க்கை, இறை திருப்திக்கான வாழ்க்கை, இறைவனின் திருப்தியை பெற வேண்டும் என்பதற்கான வாழ்க்கை. தயவு செய்து ஆழமாய் புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் நாம் பிறக்கிற பொழுது அதற்குத்தான் ஒரு வரிசையை வைத்திருக்கிறார். தாத்தா, பாட்டி, அத்தா, அம்மா, மூத்த அண்ணன், மூத்த அக்கா, அப்புறம் நானு, பிறகு என்னுடைய தம்பி, தங்கச்சி, ஒரு சஃப் உண்டு. பிறக்கிற பொழுது ஆர்டர் உண்டு, வரிசை உண்டு. ஆனால் மௌத்து, இறப்பிற்கு சஃபோ வரிசையோ ஆர்டரோ கிடையாது. அத்தாவதான் உயிரெடுப்பேன், இரண்டாவது அம்மா, மூணாவது மூத்த அண்ணன், இரண்டாவது மூத்த அக்கா. பிறப்பிற்கு தான் வரிசை உண்டு, இறப்பிற்கு வரிசை அல்ல, வரிசை இல்லை. தாத்தா இருக்கும்போது பேர மூத்தா போகலாம், பாட்டி இருக்கும்போது பேத்தி மூத்தா இருக்கலாம். மரணம் எப்பொழுது வரும் என்று நமக்கு தெரியாது. மரணிப்பதற்கு முன்பாக காரூனை அல்லாஹ் அழித்துவிட்டு சொன்ன 3 உபதேசத்தை நாம் உள்ளத்தில் பாடமாய் பெற்றோமா? சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் கேட்கிறான், ஒபுதகி ஃபீமா ஆதாக்கல்லாஹ் தாரல் ஆகிரா, மனிதா உனக்கான தேடுகிற வீடுகளில் மறுமையின் வீட்டை தேடிக்கொள். மறுமையின் வீட்டை தேடிவிட்டோமா? தொழுகையில் சரியாய் பேணுகிறோமா? கொடுக்கல் வாங்கலில், பேச்சிலே, நடவடிக்கையில், வியாபாரத்தில், நன்மையை ஏவி தீமையை தடுக்கிற விஷயத்தில் தௌஹீதை மேலோங்க செய்து விட்டோமா? யோசித்து பாருங்கள். இரண்டாவது அல்லாஹ் சொல்கிறான், வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, மனிதா உனக்கு அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய பங்களிப்பு ஒன்று இருக்கிறது. நான், என் குடும்பம், என் வீடு, என் பொண்டாட்டி, என் பிள்ளைங்க, அப்படி நீ வாழக்கூடாது. அல்லாஹ்விற்கு செலுத்த வேண்டிய பங்களிப்பு இருக்கிறது. நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும். இறுதியாய் அல்லாஹ் சொல்கிறான், வஅஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக்,
அல்லாஹ் உனக்கு உதவி செய்தது போல் நீயும் அல்லாஹ்விற்கு உதவி செய்ய வேண்டும், அதிகமாய் வணக்க வழிபாடுகளை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் பாடம் நடத்துகிறான். அப்ப ஏகத்துவத்தில் தௌஹீதிலே வாழ்கிற நாம் தௌஹீதுக்காக வாழ்ந்து தௌஹீதுக்காகவே நம் வாழ்க்கையை முடிக்க வேண்டும். காரூனை போன்று மோசமான வாழ்க்கையையோ, அகம்பாவம் ஆணவம் பிடித்த வாழ்க்கையையோ, உலக மோகத்திற்கான வாழ்க்கையையோ வாழக்கூடாது. என்னால் இயன்ற அளவிற்கு நன்மையான காரியத்தை செய்வேன், நன்மையை ஏவுவேன். என் குடும்பத்திலோ, என் தெருவிலோ, என் ஊரிலோ தீமையான காரியங்கள் அரங்கேறினால், மார்க்கத்திற்கு மாற்றமான காரியங்களை நான் கண்டால், சாத் இப்னு முஆத் அவர்களை போன்று இரத்தத்தை கொடுக்க இஸ்லாம் அவ்வளவு தூரம் நம்மை வற்புறுத்தவில்லை. வாயால், நாவால், கரத்தால் நீ எடுத்து சொன்னால் போதுமானது என்பதை அல்லாஹ்வின் தூதர் அழுத்தமாய் பதிவு செய்கிறார்கள். சபதம் ஏற்போம், தௌஹீதுக்காக வாழ்வோம், தௌஹீதுக்காகவே நம்முடைய வாழ்க்கையின் மரண தருவாயின் இறுதி மூச்சு இருக்க வேண்டும் என்பதை ஆழமாய் பதிவு செய்து கொள்வோமாக என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள்ல, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தௌஹீது வாதிகளின் தலையாய பண்பாய் தீமையை தடுக்கிற பண்புகளை தான் மிக அழுத்தமாய் நமக்கு உள்ளத்தில் ஆழப்பதிய வைத்தார்கள். நபிகளாரை பொறுத்தவரைக்கும் நான் நன்மை செய்தால் போதும், நான் தர்மம் கொடுத்தால் போதும், நான் ஏகத்துவத்தில் வாழ்ந்தால் போதும் என்கிற சுயநல வாழ்க்கையை அவர்கள் கடுகளவிற்கு கூட வாழவே இல்லை. அதனால்தான் தூதராய் தேர்வு செய்யப்பட்டதற்கு பிறகு மலை மேல் ஏறி நின்றவாறு தன் குடும்பத்தார் ஒவ்வொருவரின் பெயர்களையும் அழைத்தார்கள். யா முர்ரத் இப்னு கஅப், யா அப்து ஷம்ஸ், யா அப்து மனாஃப், யா ஷஃபியா, யா ஃபாத்திமா. இவர்களெல்லாம் நபிகளாரின் குலத்தார் குடும்பத்தாரை அழைத்து சொன்னார்கள், அன்கிதூ அன்ஃபுஸக்கும், அன்கிதூ அன்ஃபுஸக்கும், நரக நெருப்பில் இருந்து உங்களை நீங்களே காத்து கொள்ளுங்கள், நரக நெருப்பில் இருந்து உங்களை நீங்களே காத்து கொள்ளுங்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஸஅபுல்லுஹா பிபலாலிஹா, உங்கள் குடும்ப உறவுகளை, நட்பு உறவுகளை பசுமையாக்க நான் ஆசைப்படுகிறேன். நபிகளார் கண்களுக்கு முன்னால் எப்படிப்பட்ட தீமையான காரியங்கள் தெரிந்தாலும் அதை தடுப்பதற்கான வேலைகளில் ஈடுபட்டார்கள். ஆயிஷா அம்மையார் அல்லாஹுவின் தூதரிடத்தில் இருந்து ஒரு செய்தியை கேட்டார்கள். அல்லாஹுவின் தூதரே, அல்லாஹ் திடீரென்று கோபப்பட்டு விட்டால் மக்களை எல்லாம் அழித்து விடுவான் என்று ஒரு கருத்தை சொல்லுகிறீர்களே, அல்லாஹ் கோபப்பட்டு மக்களை அழிக்கிற பொழுது அந்த கூட்டத்தார்களில் நல்லவர்களும் இருப்பார்களே, நல்லவங்களும் இருப்பாங்களே, 5 நேரம் தொழுகிறவங்க இருப்பாங்க, நோன்பு முடிக்கிறவங்க இருப்பாங்க, குர்ஆன் ஓதுறவங்க இருப்பாங்க, திக்ர் செய்றவங்க இருப்பாங்க. அப்ப அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இருப்பார்கள் தான். எவன் தீமையை தடுக்காமல் விட்டானோ அவன் அவர்களோடு சேர்ந்து அழிந்து போவான். யார் தீமையையும் தடுத்து நன்மையையும் செய்தாரா அவரை அல்லாஹ் மறுமையில்
கண்ணியப்படுத்தி எழுப்புவான் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்ன செய்தியை பார்க்கிறோம். அப்ப தௌஹீது வாதிகளா இருக்கிற நாம் நம்முடைய தலையாய பணி தெருவிலே நின்றோ ஊரிலே நின்றோ பிரச்சாரம் செய்வதையெல்லாம் தாண்டி என் குடும்பத்திலே என் மனைவி ஐவேளை தொழுகிறாரா, என் கணவர் ஃபஜ்ர் தொழுகிறாரா, பள்ளிக்கூடத்திற்கு செல்கிற என்னுடைய மகன் என்னுடைய மகள் தினசரி பாட புத்தகத்தை படிக்கிற மாதிரி குர்ஆனை ஒரு 10 நிமிஷம் ஓதுறாங்களா, மார்க்க தொடர்போடு இருக்கிறாரா, என்னுடைய நண்பர் இணை வைப்பு இல்லாமல் வாழ்கிறாரா, என்னுடைய நெருங்கிய இரத்த பந்த உறவினர் வரதட்சணை திருமணமோ பெண் வீட்டு சாப்பாடா அல்லது அனாச்சாரமான காரியங்களில் கலந்து கொண்டால் அவரை மீட்டெடுக்கிறேனா என்று நாம் நம்மளவில் இந்த தௌஹீது பிரச்சாரத்தை அழுத்தமாய் ஆழமாய் நாம் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்ய தவறினால் அல்லாஹ் கேள்வி கேட்பான். அல்லாஹ் கோபப்பட்டு விட்டால் நம்மால் தாங்கவே முடியாது. உனக்கு தெரியும் தானே தவறு என்று தெரியும் தானே, ஏண்டா நீ தடுக்கல, ஏண்டா கண்டிக்கல, அல்லாஹ் கேட்பான். அப்ப தௌஹீதின் தலையாய பணி தீமையை தடுப்பதுதான். இதை நாம் அழுத்தமாய் பதிவு செய்து நம்முடைய குடும்பம் நம்முடைய ஊர் தீமையில்லாத தௌஹீது மிளறுகிற ஈமானால் மின்னுகிற ஒரு பகுதியாய் குடும்பமாய் நம் ஊரை மாற்றுவோம் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.